எல்லா டோர்ஸ் விண்டோஸ் நீங்கள் எது வுட் ஒர்க் பார்த்தாலும் ப்ளஸ் எதுவுமே நாங்கள் வந்து புதுசாக வாங்கி எதுவுமே பண்ணதில்லை. இங்க அத்தனையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாமே ரீசைக்கிள். சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்காது. ஸோ அதனால எங்களுக்கு இங்கே வந்து ஃபேனு ஏசி அதுக்கெல்லாம் நாங்கள் அவுட் கரண்ட்டும் கிடையாது. ஏன்னா வைல்ட் லைஃபுக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் நைட்லேயும் நாங்கள் வந்து லைட்டிங் மினிமலாக தான் வச்சுருக்கோம். மாடு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மாடு சின்னது இது இருக்கும்போது சிறுத்தை வந்தாலும் கண்ணுக்குட்டி சண்டை சிறுத்தை வந்தாலும் தெரியாது. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அரௌண்ட் 5% சிமெண்ட். அவ்வளோதான் மொத்த வீடுக்குமே. அவ்வளோதான். நடுவில் ஒரு மித்தம் ஒரு ஓப்பனிங்கு ஏர் சர்க்குலேஷன். பேசிக்கலி யூஸ்வலாகவே இட்டு நடுவில் ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். லட்டுக்கு இடிப்பாங்க, இதில் எள்ளு உருண்டை பண்ணுவாங்க. அதுக்கு ஆமாம், வெள்ளத்தையும் எள்ளையும் போட்டு இதில் இடிப்பாங்க. தோரம் பருப்பை வந்து மண் கட்டி வச்சுருப்போம். அப்புறம் எப்போ வேணுமோ அதை உடச்சிப்போம். சிட்டி எலிமெண்ட்லாம் எதுவும் இங்கே இல்லை. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களுடைய தோட்டத்து வீட்டில் தான் இப்போ இருக்கிறோம். நம்ம அதோடைய ஹோம் டூர் பார்க்கலாமா? கண்டிப்பா மேம். ஹோம் டூர் ஏன் குறிப்பிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னா வந்து பொதுவாக சிட்டிஸ்ல இருக்க வீடுகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி கட்டமைப்புல தான் இருக்கும். பெரும்பாலும் சொல்றாங்க. இது அப்படி கிடையாது. மரபு வீடு, இயற்கைக்கு சார்ந்து இருக்கிற ஒரு வீடு. ஸோ அதனால இதை பத்தி பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. மேம், இதோடைய வாசக்காலை ரொம்ப கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்குல்ல. இது ரெண்டு பேரும் ரொம்ப வளர்த்தீங்க. ரெண்டு பேருமே, கிஷோர் சார் ஆகட்டும் நீங்களா ஆகட்டும், இந்த ஹைட் போதும் அப்படின்னு. பையன் 6 feet 4 inches ரெண்டு பேரோட ஹைட். இவ்வளோ வாசக்கால் இவ்வளோ இருந்தா போதும். இது எல்லாமே ரீசைக்கிள். ஸோ இங்க டெமாலிஷ் பண்ண வீட்டுல இருந்து ஆக்சுவலா இங்கேயும் பில்லர்ஸ் இருந்து அது கொஞ்சம் டெர்மைட் வந்து இதாயிடுச்சு. பட் எல்லா டோர்ஸ் விண்டோஸ் நீங்க எது வுட் ஒர்க் பார்த்தாலும் ப்ளஸ் எதுவுமே நாங்க வந்து புதுசா வாங்கி எதுவுமே பண்ணதில்லை. இன்க்ளூடிங் ஃபர்னிச்சரா இருக்கட்டும், ஷெல்ஃப்ஸ்க்கு யூஸ் பண்ண வுட்டா இருக்கட்டும், எல்லாமே பழைய வீடுல டெமாலிஷ் ஆன வீடுல இருந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி ஒரு முடிவுக்கான காரணம்? அந்த மாதிரி கன்சம்ஷன் இது ரொம்ப கம்மி. எனக்கும் கிஷோருக்குமே ஜென்ரலாகவே யூஸ்வலாக ரொம்ப எதுவுமே கன்சியூம் பண்ண மாட்டோம். அண்ட் முடிஞ்ச அவ்வளோ ரீயூஸ் ரீசைக்கிள் பண்ணுவோம். ஸோ அதையே வந்து பில்டிங்கில் வந்து டெஃபினட்டாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப, அதுவும் ஸ்பெஷலி லோக்கலி வந்து யாருன்னா ஒரு வீடு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து அது எங்கேயோ போகும், ரீசைக்கிள் ஆகும். ஸோ எங்களுக்கு ஓகே, பழைய டோர்ஸ் எங்களுக்கு இன்ஃபேக்ட் சந்தோஷம். இங்க இருக்க அத்தனையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாமே ரீசைக்கிள். அப்புறம் வால்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மட் வால்ஸ். இதே இடத்துல நாம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மண்ணில் வச்சு. ஆமா, அங்க 2 பேஸ்மெண்ட் இருக்கு ஃப்ரண்ட்ல. ஸோ அந்த பேஸ்மெண்ட் எதுக்காச்சுன்னா இதே மண்ணில் தான் நாங்க கட்டினது. இதுக்கு நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது வந்து அரௌண்ட் 5% சிமெண்ட். அவ்வளவுதான் மொத்த வீடுக்குமே. அவ்வளவுதான். இந்த கல்லுகள் எல்லாமே வந்து லோக்கல் கல். எங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாவே அண்டுலேட்டிங் ஜெலி ஸ்டோன்ஸ். அதனால தான் இங்க மைனிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ எங்க ஃபேமிலியே வந்து நாங்க இப்போ மரம் இது பண்ணும்போது நிறைய இடத்துல பவுல்டர்ஸ் ஸ்டோன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்படியும் நாங்க உடச்சி எடுத்தோம். ஸோ அந்த பிளாக்ஸ் தான் இப்போ, அதனால தான் எல்லாம் அன்ஈவனா இருக்கும். நாங்க வந்து எதையுமே ரொம்ப ஈவனா பார்த்து அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல, இந்த பெர்ஃபெக்ட்டா வீடு இருக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே. இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. மேம், இந்த மாதிரி ஒரு மரபு வீடு கட்டணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஸோ எனிவே எங்களுக்கு வந்து இந்த பெருசா வெளியிலேருந்து லக்ஸுரிஸ் கொண்டு வரணும், இல்லை இது இந்த இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலிஷ்டு லுக்கிங் ஹவுஸ் வேணுங்கிற நெசசிட்டி இருக்குல்ல. ப்ளஸ் இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோக்கல் டிசைன். இது இந்த நடுவில் ஒரு மித்தம் ஒரு ஓப்பனிங்கு ஏர் சர்க்குலேஷன். பேசிக்கலி யூஸ்வலாகவே டெம்பரேட் ஜோன்ஸில் எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமோ வீட்டு நடுவில் ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் மழை வந்தப்போ தண்ணி உள்ள அதை வந்து நாங்கள் திருப்பியும் முன்னாடி காலத்தில் எல்லார் வீட்லையுமே இது இருக்கும், இந்த சேம் அதே அப்படின்றது. ஸோ நாங்கள் புதுசாக எதுவும் ரீடிசைன் பண்ணல, ட்ரெடிஷன் டிசைன் பேட்டர்ன் தான். அப்புறம் இன்னொன்று இங்கே சில பார்ட் ஆஃப் கர்நாடகாவில் என்னென்னா லைஃப் ஸ்டாக், இந்த இது வந்து மாடு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த ஸ்பெஷலி ஃபாரஸ்ட் பக்கத்தில். வெளியில் நாங்கள் தனியாக விட்டாக்கா ஏதாவது வந்ததுன்னா, இப்போ மாடு சின்னது இது இருக்கும்போது சிறுத்தை வந்தாலும் கண்ணுக்குட்டி சண்டை சிறுத்தை வந்தாலும் தெரியாது. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நாங்களும் காடு பக்கத்தில் இருக்கிறதுனால லைஃப் ஸ்டாக் எல்லாமே. ஸோ உங்கள் 4 மாடுமே இங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டைல் சொல்லிட்டீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு கட்டுறதுக்கு? இது எங்களுக்கு ஆஸ் இட் இஸ் இந்த வால் ஸ்ட்ரக்சர் கட்ட ரொம்ப லேட் ஆகல. ஒரு 5-6 months முடிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே புதுசு இது. லோக்கல் லேபரர்ஸ் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ரேம்ட் எர்த்துன்னு சொல்லுவாங்க. கட்டினதுமா? ஆமாம். ஸோ அதுக்கு வந்து ரேம்ட் எர்த்துன்னு இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பிளாக்ஸ் கொண்டு வந்து நாங்கள் இந்த மட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு அதை இடிக்கணும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் கட்டினோம். அது ஒரு 5-6 months வால்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூஃப் தான் ரொம்ப டைம் ஆச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக லோக்கல் டேச் ரூஃப் பண்ண முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட்
ஸ்கில் இல்லை, ப்ளஸ் மெட்டீரியல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது. ஸோ அதனால ரூஃப் மாத்திரம் எங்களுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ரொம்ப கேப் விட்டோம், ஒரு 6 months வெயிட் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு எங்கன்னா ஸ்கில் கிடைச்சா ரூஃபும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலான்னு. பட் அது முடியல. அதுக்கப்புறம் ரூஃப். ஸோ அதனால டோட்டலாக ஒரு 1.5 years ஆயிடுச்சு முடிக்கிறதுக்குள்ள. ஸோ இப்படி கட்டும்போது கிஷோர் சாருமே கூட இருந்து எல்லாத்தையுமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா கட்டினீங்க? ஆமாம், எல்லாம் ஒன்றா தான் கட்டினோம். எவ்வளோ செலவாச்சு இந்த வீடை கட்டுறதுக்கு? ஓகே, அதுதான் கஷ்டம். ஏன்னா எங்கள் லேபர் எல்லாம் நாங்களே மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்ததுனால எங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் ரொம்ப கிடையாது. இங்கேருந்து தான், இங்கேருந்து நிலத்துலேருந்து நம்ம எடுத்தது. ஆமாம், சிமெண்ட். ஸோ மெயினாக எங்களுக்கு ரூஃபுக்கு தான் ரொம்ப செலவாச்சு. இதை நான் பெரிய செலவுன்னு சொல்ல மாட்டேன். லேபர் நாங்கள் என்னென்னா காலையில் ஃபார்மிங் வேலை முடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பிரிக்ஸ் பண்ணுவோம், அதை அப்படியே கட்டி முடிச்சிட்டோம் எப்படியோ. ஸோ ரூஃபு தான் கொஞ்சம் அதிகமாக செலவாச்சு. மேபி அரௌண்ட் அப்போ பண்ணப்போ ஒரு 7-8 lakhs ரூஃபுக்கு ஆயிடுச்சு. அதை தவிர வேற எதுவும், லேபரை தவிர மெட்டீரியல் செலவு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்போ ஆரம்பத்தில் ஒரு 14 years முன்னாடி வரும்போது அப்போ கட்டின வீடு இது இல்லை. ஃபர்ஸ்ட் இதோட ஒரு ஸ்மால் போர்ஷன் அங்கே சைடில் ஒரு ரூம் இருக்குது, அதுதான் இருந்தது இங்கே. அதுக்கப்புறம் அது கட்டினோம் இன்னொன்று. ஆமாம், கோவிடுக்கு முன்னாடி எங்கே இருந்தது. பேரலாக இது கட்டிட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு மாடும் இதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது. சரி, மாடு ஷெல்டரும் சேர்த்து இந்த பழைய இதில் டிசைனில் கட்டிடலாம் இதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இது மோரர்லெஸ் அப்போலேருந்தே இது கொஞ்சம் மோர் லைக் கம்யூனிட்டி ஸ்பேஸ் தான். ஸோ எங்கள் விமன் ஃபெடரேஷனாக இருக்கட்டும், சில மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மாதத்துக்கு நான் ஒரு 3 to 4 days நான் வருவேன்னு சொன்னீங்க, அந்த இங்கே தான் ஸ்டே பண்ணுவீங்க? ஆமாம். ஸோ இங்கே இப்போ என்னோட கிச்சனுங்கிறது இப்போ கம்யூனிட்டி கிச்சன் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், ஸோ எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே 4 rooms இருக்குது. ஸோ நான் இங்கே வந்தப்போ இங்கே தான். நீங்கள் சொன்னீங்க 5% சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், மற்ற எல்லாமே மண் இங்கே இருந்த கல் தான் சொல்லி. ஸோ இதுக்கு நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சூரிய ஒளிக்கலை விட்டுருக்கோம். வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்? மெயினாக என்னென்னா உங்களுக்கு ஜென்ரலாக வில்லேஜில் ட்ரெடிஷ்னலாக இருந்த பில்டிங் டிசைனு அவங்க பண்ணிகிட்டு இருந்த முறை எல்லாமே சஸ்டைனபிள் தான். ஏன்னா ஒன்று கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ மழை எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரூஃபிங் பிளான் பண்ணுவாங்க. மழை அதிகமாக இருக்கிறதுல எப்போவுமே ஸ்லாண்ட் ரூஃப் தான் பண்ணுவாங்க. ஸோ தட் மழை தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு ஒரு இடத்துல போய் கலெக்ட் ஆகும். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ட்ரெடிஷ்னலாக. ஸோ இங்கே இந்த சிட்டி எலிமெண்ட்லாம் எதுவும் இங்கே இல்லை. ஸோ அதனால் அந்த டிசைனை மாற்றி திருப்பியும் சஸ்டைனபிலிட்டிக்காக என்ன பண்ணணுங்கிற இது கிடையாது. அப்புறம் எங்களுக்கு நேச்சுரலாக கிளைமேட் மேனேஜ் ஆகும். இங்கே சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்காது. ஸோ அதனால எங்களுக்கு இங்கே ஃபேனு ஏசி அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வெளியே வெயில் இருக்குது, ஆனால் உள்ள சில்லுன்னு தான் இருக்குது. ஆமாம். ஸோ மட் வால்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ஆகாது. ப்ளஸ் அதே டைமில் உங்களுக்கு வின்டரில் ஓரளவுக்கு வார்மாக இருக்கும் இங்கே. ஸோ டெம்பரேச்சர் ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது ட்ரெடிஷ்னல் விஸ்டம் ஆக்சுவலாக. ஸோ அதை நாங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். நாங்கள் புதுசாக எங்களோட இன்னோவேஷன்ஸோ இல்லை புதுசாக எதுவும் ட்ரை பண்ணல. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடர்ன் டே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் இங்கே தேவையில்லை. இந்த பேசிக்லி நாங்கள் இங்கே ஓப்பனிங் வச்சு இங்கேருந்து கலெக்ட் பண்ணி இதுக்கு அவுட்லெட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அங்கே கலெக்ட் ஆகிறதெல்லாம் எப்படியும் நேராக சுற்றிலும் ஃபார்ம் இருக்கிறதுனால, மண் மரம் இருக்கிறதுனால தண்ணி அவங்களுக்கு எப்படியும் போய் சேர்ந்துடும். இப்போ நீங்கள் ஏசி ஃபேன்லாம் தேவைப்படாதுன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு ஃபேன் தான் அந்த வீட்லேயே நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு நீட் பேசிஸில் இங்கே கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் போட்டிருக்கோம். அது எனக்கு டவுட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. நெக்ஸ்ட் இன்னொன்று கரண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரிலையபிளாக கரண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி பல்ப்ஸ் தான் இருக்குது, டியூப்லைட்ஸ் பொதுவாக அது மாதிரி. அதுக்குமே யூஸ்வலாக நாங்கள் ரொம்ப நைட்டில் ரொம்ப பிரைட்டாக வைக்க மாட்டோம், ஏன்னா வைல்ட் லைஃபுக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் நைட்லேயும் நாங்கள் லைட்டிங் மினிமலாக தான் வச்சுருப்போம். எங்களுக்கு பேசிக் ஃபங்க்ஷனல் லைட்டிங் எவ்வளோ இருந்தால் போதும். ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க முடியுது, நிறைய சோஃபாஸ் பார்க்க முடியுது. இதுவும் எல்லாமே பழசு தான், எல்லாமே ரீயூஸ். ஆமாம். எங்கே யாருன்னா ஏதாவது வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை கொண்டு இங்கே வச்சுருவோம் நாங்கள். ஆக்சுவலாக இங்கே ஃபர்னிச்சர் வைக்கிற ஐடியாவே இருக்குல்ல. ஸோ அதான் இந்த ரீயூஸ் இதனால வச்சுருக்கோம். அங்கே பெஞ்ச் அண்ட் சேர்லாம் பார்க்க முடியுது. ஆமாம். ஸோ இங்கே ஒரு லேர்னிங் சென்டர் ஒன்று நடந்துட்டுருக்கு சின்னதாக. ஸோ ஒரு 6 students வராங்க ரெகுலராக. இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ் வராங்க, எவ்ரி வெட்னஸ்டே. ஸோ அந்த பசங்க இந்த ஆல்டர்னேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவல் சஸ்டைனபிலிட்டி ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபார்மிங் இங்கே பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் லேடிஸ் ஃபெடரேஷன் கூட வேலை பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வருவாங்க சிலப்போ இந்த உட்காந்து சின்னதாக கிளாஸஸ். ஸோ அவங்களுக்கு அந்த சிட்டிலேருந்து ஒரு பிரேக் கிடைக்கும் அந்த பசங்களுக்கு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து 5 days a week வருவாங்க இங்கே. ஓகே, இப்போ வீக்லி ஒன்ஸ் வராங்களா? இப்போ வீக்லி ஒன்ஸ் வராங்க. இந்த மிஷின்ஸ் என்ன மேம்? இதெல்லாம் இந்த விமன் ஃபெடரேஷனில் அவங்க இனிஷியலாக யூனிட் சின்னதாக இருந்தப்போ இங்கே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க? இது இடிப்பாங்க. சில ராகி மால்ட்டுக்கு, அப்புறம் லட்டுக்கு இடிப்பாங்க. இதில் எள்ளு உருண்டை பண்ணுவாங்க. அதுக்கு ஆமாம், வெள்ளத்தையும் எள்ளையும் போட்டு இதில் இடிப்பாங்க. இடிச்சுட்டு அப்புறமா அதை உருண்டை பிடிச்சி வைக்கிறது எல்லாமே இருக்குது.
உள்ள அந்த ரூம் என்ன இருக்கு? அங்க வந்து ஒரு ஆயில் பிரஸ் மிஷின் இருக்கு. ஸோ கோல்ட் பிரஸ் ஆயில் வந்து இவங்களுக்கு வேணுங்கிற இது கோகோனட் ஆயில் பேக்கரிக்கு வேணுங்கிறது இங்கே தான் பண்ணிப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே சிலப்போ வந்து கையில் அவங்களுக்கு பருப்பெல்லாம் இடிச்சுக்கணும், அவங்களுக்கு ஃப்ளோர் மில்லு. ஸோ அதெல்லாமே இங்கே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ தான் ஒரு புது யூனிட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அங்கே வந்து ராகி கிளீனிங் மிஷினும் வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அவங்களும் தேர் க்ரோயிங். அது இங்கேருந்து மாறப்போ மூவ் ஆக போதும். ஆமாம், ஏன்னா இங்கே இடம் கிடையாது எங்களுக்கு, வேறு எதுவும் ஸ்பேர் பில்டிங் கிடையாது. ஸோ இங்கேயே பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ இவங்களுக்கு இன்னொரு பில்டிங் அங்கே பேசியிருக்கோம். ஸோ அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. மேம் இது திருக்கைகள் தானே? ஆமாம், படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் இப்போ நாங்கள் கிராமங்களே பார்க்கறது இல்லை இது. ஏன்னா இது ப்ராசஸே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? இந்த மாதிரி பொடி ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இது இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க இது? ஸோ இது வந்து இப்போ எங்கள் ஃபெடரேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக நாங்கள் வந்து பருப்பு அரைக்க யூஸ் பண்ணுறோம். இது ராகி மாவும் நாங்கள் அரைக்கலாம், பட் என்னென்னா கமர்ஷியலாக வரவளோ ஃபைனாக வராது. பட் இங்கே லோக்கல் இதுக்கு இவங்களுக்கு இன்ஃபேக்ட் எங்களுக்குலாம் இதில் அரைச்சா தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்னு தோணும். அதுவும் மெயினாக இங்கே நாங்கள் ராகி ரொட்டின்னு பண்ணுவோம். அதை வந்து இவங்க கையில் திருகையில் அரைச்சா தான் எங்களுக்குலாம் வந்து அது நல்லா இருக்குன்னு. ஸோ ரொம்ப தான் ரெகுலராக பண்ண மாட்டோம், நாங்களே இது பண்ணுவோம். பட் பருப்புக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் வளர்க்குற பருப்பு என்ன பண்ணுவோம், துவரம் பருப்பை வந்து மண் கட்டி வச்சுருப்போம். அப்புறம் எப்போ வேணுமோ அதை உடச்சிப்போம். நம்ம சேம் நான் இது சொன்னேன்ல, மொச்சை தான் இங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மொச்சையும் அப்படி தான். சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே நீங்கள் போட்டு குக் பண்ணால் ப்ரெஷர் குக்கர் வேணும். ஸோ ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணால் டேஸ்ட் போய்டும்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு உடச்சிருவோம். ஆமாம், உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பாத்திரத்தில் குக் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் அது பண்ணிக்கிட்டு இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது எல்லாமே நம்ம இயற்கையோட வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இங்கே. இறுதியாக ஒன்று, உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவை தருது இந்த வாழ்க்கை? இல்லை, டெஃபினட்டாக எனக்கு இதுதான் மோர் சாட்டிஸ்ஃபைங். எனக்கு சிட்டியில் இருக்கணுமேன்னு தான் இருக்கேன் நான். ஸோ அவுட் ஆஃப் நீட் அங்கே தேவையினால அங்கே இருக்குது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ ஓரளவுக்கு மேபி எனக்கு தெரியல, மேபி என்னோட பர்சனாலிட்டி இதுவாக இருக்கலாம். பட் ஒரு ஸ்லோவர் லைஃப் அண்ட் இந்த குவாய்டர் லைஃப் எனக்கு பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு. டெஃபினட்டாக பசங்களுக்கு நான் அவங்க சாய்ஸ், நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ பெருசாகிட்டாங்க, அவங்க டிசைட் பண்ணி எங்கே இருக்கணுமோ இருந்துக்கோங்க. அவங்க லைஃப் இன்னும் வளர்ந்தது அப்புறம் அவங்க ஃபேமிலி வரும்போது அவங்க டிசைட். கிஷோர் சாருக்கும் உங்களுக்கும் இங்கே வந்து இருக்கணுன்ற எண்ணம்? கண்டிப்பாக இப்போவே நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இயரே. ஆமாம். ஓ, நெக்ஸ்ட் இயர் இங்கே வந்து இருக்கிற மாதிரி பிளான்? ஆமாம் மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஏன்னா இவ்வளோ அழகான வீடு நான் நிறைய நம்ம ஹோம் டூர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இயற்கையோடு இருக்கிற இந்த வீடை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ புதுசாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.